Alhamdulillah Rabbil Alameen Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil Kareem: Nahnu naqussu alayka ahsanal qasasi bima awhayna ilayka hadhal Qur'an وَإِن كُنْتَ مِنْ قَبْلِهِ لَمِنَ الْغَافِلِينَ. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்து யூசுப் என்னும் சூறாவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழுமையான சம்பவத்தை நமக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் படிப்பினை இருக்கின்றதோ அந்த அனைத்தையும் ஒரு பெரிய வரலாற்றை மிக சுருக்கமான வட்டுருக்கமான வார்த்தைகளில் அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்கி வைத்து அதில் குறிப்பிடுகிறான். அந்த வரலாற்றை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், எழில் மிகு வரலாற்றை உங்களுக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம் என்று கூறுகின்றான். மிக அழகான ஒரு வரலாறு. அதை கேட்பவர்களுக்கு அதில் பலவிதமான படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அந்த சூரா தான் இன்றைய தராவீஹில் ஓதப்படவிருக்கிறது என்ற காரணத்தினால் சூரத்து யூசுப் அதனுடைய முழுமையை நாம் அரை மணி நேரத்தில் அல்ல, ஒரு நாள் முழுவதும் கூட சொல்ல முடியும். அவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹு தஆலா அந்த சூறாவில், அந்த வரலாற்றில் வைத்திருக்கிறான். அதில் அரை மணி நேரத்தில் சொல்ல முடிகின்ற சில முக்கியமான தகவல்களை மட்டும் இப்பொழுது தங்களோடு பரிமாறிக்கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா அதில் உள்ள படிப்பினைகளை எடுத்து செயல்படக்கூடிய நல் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சுருக்கத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய படிப்பினையை நாம் பார்க்கலாம். நமக்கெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியும். அவர்கள் மீது அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமையின் காரணத்தினால் கிணற்றில் தூக்கி வீசிவிட்டார்கள். மறுநாள் சென்று அவர்களை எடுத்து விற்று விட்டார்கள். அற்ப காசுக்கு விற்றார்கள். அவர்களை மிஸ்ர் நாட்டு மன்னர் அவர்தான் விலை கொடுத்து வாங்கினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது இருந்தது எல்லாம் ஷாமில். இப்போ ஷாமுக்கு யூதர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அந்த ஷாமில் தான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஷாமை விட்டு வெளியாக்குனது யார்? இந்த உடன் பிறந்த சகோதரர்கள். மிஸ்ருக்கு வித்துட்டாங்க. அந்த மிஸ்ருக்கு ஒரு காலத்தில் உணவு பஞ்சத்தால் இந்த ஷாமில் இருந்த சகோதரர்கள் எங்கே போயிட்டாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற மிஸ்ருக்கு போயிட்டாங்க. பாருங்கள், ஷாமை விட்டுட்டு மிஸ்ருக்கு போனது யார்? அந்த யூதர்கள். அந்த 12 பேர் தான். அந்த 12 பேர் தான், அந்த கிளை தான் யூதர்கள். கணியத்துக்கு போனது மட்டுமல்ல, அப்படியே காலங்கள் செல்ல செல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஸ்ரில் தான் பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு மீண்டும் எங்கே போகலாம்? ஷாமுக்கு போகலான்னா வரமாட்டோன்னு சொன்னவங்க யூதர்கள். சுருக்கமாக வரலாற்றை சொல்லி வரமாட்டோம், ஷாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அடம் பிடிச்சது யார்? இந்த யூதர்கள். அந்த யூதர்கள் தான் இப்போ எதை கேட்குறாங்க? ஷாமை கேட்குறாங்க. இது ஒரு வேற வரலாறு. கணியத்திற்குரியவர்கள் அப்படி விற்கப்பட்டு அரசவைக்கு செல்கிறார்கள். அரசர் வாங்கி, அந்த அரசர் நினைக்கிறாரு, சொல்லவும் செய்கிறாரு, மகனாக வளர்க்கலாம்னு. ஆனால் அந்த எண்ணம் யாருக்கு வரல? மனைவிக்கு வரல. யாருக்கு மட்டும் வந்துச்சு? அரசர் கணவனுக்கு வந்துச்சு. அதனால தான் சில தவறுகள் ஏற்படுவதற்கான காரணமாக ஆனது. ஆக
இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சிறைச்சாலைக்கும் சென்றார்கள். செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலை அனுபவித்தார்கள். இன்று பல முஸ்லீம்கள் செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலை அனுபவிப்பதை போன்று இறுதியில் வெளியில் வருகிறார்கள். அவர்களுடைய அறிவாற்றல், கனவுக்கு தந்த விளக்கம், அது மட்டுமல்லாமல் கருவூலத்தை பாதுகாத்து அது பங்கு வைக்கக்கூடிய ஆற்றல், அதற்கான அந்த அமானிதத்தை பேணி மிகச்சரியாக மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹபீர், நான் பாதுகாவலனாகவும் அலீமுன் இது குறித்த அறிவாற்றலும் எனக்கு இருக்கிறது என்று கூறி அந்த பொருளாதார அமைச்சராக, உணவுத்துறை அமைச்சராக மாறி வரக்கூடிய அனைவர்களுக்கும் உணவையும் பங்கு வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது சகோதரர்களும் எங்கு வந்து வராங்க, ஷாமை விட்டுட்டு மிஸ்ருக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கடைசியில் வந்து சேர்றாங்க. கணியத்துக்குரியவர்களை, இந்த வரலாற்று சுருக்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், பல்வேறு படிப்பினைகளில் நான் முதன்மையாக இன்றைய காலத்தின் இளைஞர்கள், இன்னும் இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், பொதுவாக இன்றைய வாலிபர்கள், அது பெண்ணாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இல்லையா? நான் பார்க்க அழகாக இருக்கணும். ஒரு 18 வயசு பையன் 15 வயசு பையன் ஆகிட்டான்னா அந்த 20-25 வயசு வரைக்கும் எதை பார்ப்பாங்க தெரியுங்களா? விளையாடுறதெல்லாம் விட்டுருவாங்க. நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்க அழகாக இருக்கேனா, என்னுடைய தோற்றம் அழகாக இருக்கா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் அழகாக இருக்கா, நான் பயணிக்கக்கூடிய ஸ்கூட்டர் அது பயணிப்பதற்கல்ல, அது பார்க்கவும் இப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும். நான் போட்டிருக்க செருப்பு கூட அழகாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மேட்சாக போடணும், எல்லாம் மேட்சாக இருக்கணும். ஹேண்ட்பேக்கு அந்த கலர்லேயே இருக்குது, தலையில் வைக்கிற கொண்ட அதே கலரில், இப்படி அழகு 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 அழகுக்கு முக்கியத்துவம். ஆனால் அல்லாஹு தாலா ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வரலாற்று நிகழ்ச்சியில் ஒரு உண்மையை அல்லாஹு தாலா புரிய வைக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் அழகுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அழகான நற்குணத்திற்கும் அறிவாற்றலுக்கும் மார்க்க ஞானத்திற்கும் மட்டுமே மதிப்பு இருக்கிறது என்பதை இங்கு புரிய வைக்கிறான். எப்படி? அல்லாஹு தாலா சூரத் யூசுஃபில் சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஷரூஹு பிதமனின் பஹ்சின் தராஹிம மஅதூதா. மஅதூதானா எண்ணப்படுகின்ற. இந்த எண்ணப்படுகின்றன்னு எதுக்கு வரும்னா, கம்மியாக இருந்தால் தான் என்ன சொல்லுவாங்க, எண்ணப்படுகின்ற. நிறையா இருந்தால் கை விட்டு எண்ணிடலாம்ப்பா அப்படின்வாங்க. அப்படின்னு அர்த்தம் கம்மியாக இருந்தாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், குறைவான அற்பமான சில வெள்ளிக்காசுகளுக்கு பகரமாக, தங்க காசு இல்லை, எந்த காசு, வெள்ளிக்காசு. தங்கத்துக்கும் வெள்ளிக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுங்களா? 1 கிராம் தங்கம் எவ்வளோ? 5000 ரூபா. 1 கிராம் வெள்ளி எவ்வளோ? 70 ரூபா, 74 ரூபா. வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ வெள்ளிக்காசுகளுக்கு, அதுவும் சில வெள்ளிக்காசு, அற்பமானன்னு வேற சொல்கிறான், அற்பமான சில வெள்ளிக்காசுகளுக்கு பகரமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விற்கப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்போ விற்கப்படுறாங்க? எந்த வயசில் சொல்லுங்கள்? குழந்தையா இருக்கும்போது. இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, பொதுவாக மனிதன் வாலிப வயசில் அழகாக இருக்கான், ஒரு 40 வயசுலேயே அழகாக இருக்கான்னு வைங்க, அவன் குழந்தையா இருக்கும்போது எப்படி இருப்பார் சொல்லுங்கள்? இன்னும் அழகாக இருப்பார். அதனால தான் மாப்பிள்ளைக்கு 25 வயசுன்னு வைங்க, ஃபோட்டோவை கேட்டால் 18 வயசு ஃபோட்டோவை காமிப்பாங்க. பொண்ணுக்கு 18 வயசுன்னு வைங்க, ஃபோட்டோவை கேட்டால் 12 வயசு ஃபோட்டோவை காமிக்கிறது. என்னென்னா இதை விட கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது. இப்போ நான் சொல்ல வருவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே பேரழகு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருந்திருப்பாங்க. அந்த அழகுடன் உள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்பமான சில வெள்ளிக்காசுகளுக்கு பகரமாக விற்கப்பட்டார்கள். அழகுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிம்மாசனம் ஏறுகிறார்கள், அரசாட்சிக்கு வருகிறார்கள். எதை வைத்து? அழகை வைத்தா? கிடையாது. அழகை வைத்து கிணற்றுக்குள் தள்ளப்பட்டார்கள், அழகை வைத்து சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் சிம்மாசனம் ஏறியதற்கு ஒரே காரணம் குர்ஆன் சொல்கிறது, இன்னி ஹஃபீதுன் அலீம், நிச்சயமாக நான் ஹஃபீதுன், பாதுகாக்கக்கூடியவனாக, இந்த கருவூலங்களை பாதுகாத்து உணவை பாதுகாத்து நான் மக்களுக்கு எப்படி அதை பாதுகாத்து பங்கிட்டு பஞ்ச ஆண்டிலும் பஞ்சத்தை போக்குகின்ற அறிவாற்றல் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்களே, அந்த அறிவாற்றலும் அவர்களுடைய நற்குணமும் பாவத்தை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய அந்த பக்குவம் தான் இந்த உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு வந்ததே தவிர அவர்களுடைய அழகு அல்ல என்பதை இன்றைய காலத்து இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
காலேஜுக்கு போனால் கூட அழகாக போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அறிவை தேடிக்கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை. தானும் அழகாக இருக்க வேண்டும், அழகானவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடமும் கல்லூரியும் செல்கிறார்கள். அறிவாற்றலை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மாறி வர வேண்டும். நான் கல்லூரிக்கு செல்வது, பள்ளிக்கூடத்திற்கு செல்வது அழகாக இருக்கிறேனா என்பதை காட்டுவதற்கோ பார்ப்பதற்கோ அல்ல, என்னுடைய அறிவை பெருக்க வேண்டும் என்பதற்காக நான் செல்கிறேன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போகிறார்கள். அப்பொழுதும் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபஸபுருன் ஜமீல். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர், தாய் தந்தை உடன் பிறந்த சகோதரர் புன்யாமின் அவர்களையும் விட்டு வந்து விடுகிறார்கள். என்ன நீண்ட சம்பவம் தான். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க, ஐடியா பண்ணுறாங்க. தன்னுடைய சகோதரனை தாங்கிட்ட வச்சுக்கிறணும். அந்த காலத்தில் திருடினா என்ன தண்டனைனா, கை வெட்டுறது தண்டனை இல்லை, யார் திருடினாங்களோ அவங்கள அடிமையாக வச்சுக்கலாம், இதுதான் தண்டனை. அந்த மாதிரி திருடின மாதிரி ஆக்கி யாரை வச்சுக்கிட்டாங்க, புன்யாமினை வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த சகோதரர்கள்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகும்போது யாரும் இல்லை, புன்யாமின் இல்லை. அப்பவும் சொல்கிறாங்க ஃபஸபுருன் ஜமீல், நான் எப்படி இருக்கேன், பொறுமையாக இருக்கேன். கணியத்திற்குரியவர்களே, இங்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்றால், கணியத்திற்குரியவர்களே, இந்த பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. அத்தா கிட்ட என்ன செஞ்சாங்க, பிதமின் கதிபின், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ட்ரெஸ்ஸை கலட்டி ஆட்டுடைய ரத்தத்தை தடவி யூசுப் என்ன செஞ்சிட்டாரு, மூத்தா போயிட்டாருன்னு வந்து சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க, எனக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குப்பா, எதுவும் ஆயிருமோன்னு எல்லாம் சொல்லி அனுப்பியும் வந்து என்ன சொல்கிறாங்க, யூசுப் மூத்தா போயிட்டாருன்னு. இப்போ பாருங்கள், அந்த சட்டையில் ரத்தம் இருந்துச்சே தவிர கிழிஞ்சு போல. அதனால தான் சொல்லுவாங்க, பொதுவாக நீதிபதியாக இருப்பவர்கள் வெறும் ஆதாரத்தை வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடாது, அடையாளங்களையும் பார்க்க வேண்டும். ஆதாரமாக காமிக்கிறாங்க, ரத்தம் இருக்கு பாருங்கன்னு, ஆதாரம் மட்டும் பத்தாது, என்ன வேணும், அடையாளமே வேணும். பார்த்தாங்க, அதை கிளியவே இல்லை, சுத்தமாக கிளீனாக இருக்கு ட்ரெஸ்ஸு. அப்போ சொன்னாங்க பிதமின் கதிபின், இது பொய்யான ரத்தம்னு அப்பவே சொல்லிட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காணோம். அவங்க சொல்லிட்டாங்க யூசுப் மூத்தா போயிட்டார், அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம். எவ்வளவு மன வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய தப்பு, கொலை குற்றம், கொண்டு போய் வித்துட்டாங்க. இவ்வளவு தப்பு தவறும் செய்த அந்த பிள்ளைகளிடம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவதை நிறுத்தவில்லை. இதுதான் படிக்கணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு வைங்க, ஒரு 50-55 வயசுலாம் ஆச்சுன்னு வைங்களேன், வாலிப வயசு அடைஞ்சிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் பேசுறதை நிறுத்திடுறாங்க. ரொம்ப டென்ஷனாக வராங்க பெற்றோர்கள். என்ன சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேசுறதில்ல, அவங்ககிட்ட மனுஷன் பேசுவானா, என்னென்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா, ஐயோ ஏன் கேட்குறிய, இவனெல்லாம் ஏன் தான் பிள்ளையா பெற்றன்னு தெரியல, அப்படிலாம் சொல்லி எதை நிறுத்திட்டாங்க, பேசுறதை நிறுத்ததுக்கு என்ன காரணம், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. சிந்திக்கணும், தவறு செய்யறான் என்பதற்காக பேசுவதை விட்டால், நீங்கள் பேசுவதை விட்டால், குறிப்பாக தந்தையை நான் சொல்கிறேன், தந்தை பேசுவதை விட்டால் தவறை நிறுத்துவார்களா என்றால் இல்லை, இன்னும் தைரியமாக தவறு செய்வார்கள். ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அம்மா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அம்மா அன்பா சொல்லி பார்ப்பாங்க, அவன் கேட்கவே மாட்டாங்க. பயம்னா அத்தா உங்களுக்கு தான் பயம். அப்ப நீங்க பேசுறதை விடுறீங்க, எதுக்கு, தவறு செய்யறாங்கன்னா இன்னும் தவறு செய்வான். எனவே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், உபதேசங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பேசுவதை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது என்பது ஒரு மிக முக்கியமான படிப்பினை. சொல்றது விளங்குதுங்களா? இதுல கணியத்திற்குரியவர்களே, அடுத்து ஒரு அழகான படிப்பினை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல ஜெயிலுக்கு போறாங்க, சிறைச்சாலைக்கு போறாங்க. சிறைச்சாலைக்கு செல்வது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலை. ஏதோ குற்றவாளிகள் இருக்கிற இடம், அந்த இடத்துல 2 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க அவங்க கூட. அவங்க ஒரு கனவை பார்க்குறாங்க, அதுக்கு விளக்கெல்லாம் கேட்குறாங்க. அங்கே அந்த 2 பேர், அதாவது சிறைச்சாலையில் உடன் இருந்தவர்கள், அந்த கீழ் நிலையில் இருக்கும் பொழுது கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, இன்னா நராக மினல் முஹ்சினீன், யூசுப் அவர்களே, உங்களை நாங்கள் மிக நல்ல மனிதராக, உபகாரம் செய்யக்கூடிய மனிதராக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு எங்க பேச்சு பேரை வாங்குறாங்க, சிறைச்சாலையில். எந்த மதிப்பு மரியாதை இல்லை, எந்த பட்டம் பதவி இன்னும் வரல, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அங்க எந்த பேரை வாங்குறாங்க, இன்னா நராக மினல் முஹ்சினீன்,
இது சூரத் யூசுஃப்ல 36வது வசனத்துல வருது. அதே சூரத் யூசுஃப்ல 78வது வசனத்துல வருது. என்னன்னா இப்ப சிம்மாசனம் ஏறிட்டாங்க. இப்ப எங்க ஏறிட்டாங்க? சிம்மாசனம் ஏறிட்டாங்க. மக்கள் எல்லாம் பஞ்சத்துல என்ன செய்யறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட தானியம் வாங்குறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னா நராக மினல் முஹ்சினீன். அதே வார்த்தை, உங்களை நல்ல மனிதராக நாங்கள் கருதுகிறோம். இப்போ இதுலேருந்து படிப்பு என்ன தெரியுங்களா? நாமெல்லாம் பொதுவாக நல்ல மனிதராக நடந்துக்குவோம். எப்போன்னு சொன்னால் பட்டம் பதவி காசு பணம் வர்றதுக்கு முன்னாடி. அந்த பட்டம் பதவி காசு பணம் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம போங்கே வேற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் காசு பணம் வந்துருச்சுன்னா மக்கள்கிட்ட என்ன பேர் வாங்கிடுவார் தெரியுமா? அவனை திமிரு பிடிச்சவங்க, பண திமிரு அவனுக்கு அப்படின்வாங்க. அவனா அந்த பதவியில் இருக்கிறான்ல, அதனால பேச்சை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா இந்த ஆள், இப்போ எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? அது காசு பணம் பதவி செய்கிற வேலையை பாருங்க, மனுஷனை எப்படி மாத்திருச்சு. எப்படி இருந்தாலும் இப்போ எப்படி இருக்கான் பாருங்க. அப்படி ஒன்றுமே இல்லை. உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ என்ன வரப்போகுது? எலெக்ஷன் வரப்போகுது. ஓட்டு கேட்க வரும்போது எப்படி வருவாங்க? உங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஓட்டெல்லாம் போட்டு பதவிக்கு வந்த பிறகு யார் வெளில வந்தாலும் வெளில போ சொல்லணுமா? நம்ம கை கட்டி நிற்கணும். இந்த மாற்றம் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இல்லை. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தார்களோ அதே தன்மை எங்கேயும் இருந்துச்சு, பதவிக்கு வந்த பிறகும் இருந்தது. இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. கணியத்துக்குரியவர்கள், அதே போன்று இன்னொரு அழகான படிப்பினை இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ரத்தத்தை தேய்ச்சி ரத்தத்தை கொண்டு வந்து என்ன காமிக்கிறாங்க பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாரு. அப்போ இந்த ட்ரெஸ் எந்த செய்தியை கொண்டு வந்துச்சு? எந்த செய்தியை கொண்டு வந்துச்சு? மரண செய்தியை கொண்டு வந்துச்சு. இதே ட்ரெஸ்ஸு கொஞ்ச நாள் ஆச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஜுலைஹா அம்மையார் சொல்கிறாங்க, கணவனிடத்தில் இவர் தான் என்ன செஞ்சார்? தவறான விஷயத்துக்கு என்னை அழைச்சாரு, வற்புறுத்தினாரு, மாட்டிக்கிட்டா. இந்த மாட்டிக்கிட்ட நீங்கள் கவனிங்க. இதில் நான் சொல்ல வந்தது ஒன்று, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். அந்த பெண்மணி தானே அழைச்சாங்க. இந்த இச்சையில் சுயநலம் மட்டும்தான் இருக்குன்றதை கவனத்தில் வைக்கணும். அழைச்சது இந்த அம்மா, மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சவொடனே பல்ட்டி அடிச்சாங்க பார்த்தீங்களா? நான் இல்லை அவர் தான். இதுதான் சுயநலம். இந்த இச்சையை மட்டும் பூர்த்தி செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்துச்சுன்னா அங்கே சுயநலம் இருப்பதை பார்க்கலாம். நான் கூப்பிடல, அவன் தான் பண்ணான்னு. இந்த பையன் சொல்றான், நான் இல்லை அவதான்றான். தன்னை வந்து சுத்தப்படுத்திக்கிறவாங்களே தவிர தன்னை குற்றவாளியை என்ன செய்ய மாட்டாங்க, ஆக்க மாட்டாங்க. ஆனால் கணவன் மனைவின்ற வாழ்க்கை அப்படி கிடையாது. கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயும் துணை நிற்பாங்க. இந்த சுயநலம் என்பது என்ன செய்யாது, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் வெறும் இச்சையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி மட்டும் அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அங்கு சுயநலம் மட்டும்தான் மிஞ்சும் எஞ்சும். இது ஒன்று. ஆக அந்த பெண்மணி அப்படி தவறாக குற்றச்சாட்டு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அங்கு ஒரு நபர் சாட்சி சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்று. அவர் என்ன பார்க்க சொன்னார்னா, சட்டை எங்கே கிழிஞ்சிருக்குன்னு பாருங்கன்னார். பின்பக்கம் கிழிஞ்சிருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி. காரணம், அவங்க விட்டுட்டு ஓடுறாங்க, இந்த பெண்மணி பிடிச்சி என்ன செஞ்சு பின்பக்கமாக இழுத்துருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, எங்கே கிழிஞ்சிரும்? பின்னாடி கிழிஞ்சிரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த பெண்ணிடத்தில் போனாங்கன்னா அந்த பெண்மணி வேணான்னு பிடிச்சி தள்ளி விட்டுருந்தா சட்டை எங்கே கிழிஞ்சிருக்கும்? முன்பக்கம் கிழிஞ்சிருக்கும். பாருங்கன்னா பார்த்தா சட்டை எங்கே கிழிஞ்சிருக்கு? பின்பக்கம் கிழிஞ்சிருக்கு. அப்போ அரசருக்கே தெரிஞ்சு போச்சு யார் குற்றவாளி இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றவாளி இல்லை. அப்போ இந்த சட்டை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சட்டை எந்த செய்தியை கொண்டு வந்துச்சு? இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி என்ற செய்தியை கொண்டு வந்துச்சு. அப்படியே அந்த நிகழ்ச்சியுடைய அந்த வரலாற்றுடைய கடைசிக்கு போங்க, எல்லா சகோதரர்களும் வந்து நிற்கிறாங்க. சதக்கா அலைனா, சதக்கா கொடுங்கன்னாங்க. வந்து பாருங்க, இதுதான் அல்லாஹ் தஆலா அப்படியே நல்லவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி தீய எண்ணம் கொண்டவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழ புரட்டுவான். எந்த சகோதரனை கொலை செய்யணும், அத்தா ரொம்ப அன்பு செலுத்துகிற மாதிரி தெரியுது, எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினச்சாங்களோ அந்த சகோதரர் தட்டை கொண்டு போய் நிற்கிறாங்க, கோணி பையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சதக்கா அலைனா. இதுக்கு இன்னொரு பாஷையில் சொல்கிறான், பிச்சை போடுங்கன்னு அர்த்தம். சதக்கா கொடுங்கன்னு அர்த்தம். ஏதோ உங்களால் முடிஞ்ச உபகாரத்தை செய்யுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்க? கொடுக்கும் இடத்துல வந்துட்டாங்க, இவங்க வாங்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து படிப்பினை என்னென்னா,
உலகத்தில் யார் நல்ல எண்ணம் கொண்டு அன்பு செலுத்துவார்களோ அவர்களை நன்றாகவே வைப்பான். அடுத்தவங்களுக்கு தீங்கு கொடுத்து தான் நாம் முன்னுக்கு வரணும்னு நினச்சா முன்னுக்கு வர முடியாது. அதாவது பொதுவாக மனிதன் இயல்பு என்னென்னா, மேலே வரணும் அப்படின்னு நினச்சா அவன் என்ன செய்யணும்னா மற்றவங்களை என்ன செய்யணும், அமுக்கணும்னு நினைக்கிறான். மற்றவங்களை அமுக்கி மேலே வரணும்னா வர முடியாது. மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சா மேலே வரலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க, மேலே வந்துட்டாங்க. நான் சொல்ல வந்தது, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழுக வந்துருச்சு. என்னுடைய சகோதரர்கள் எந்த நிலையில் நிற்கிறாங்க, சதக்கா கொடுங்கன்ற அளவுக்கு அப்படின்னு உடனே அப்போ கேட்குறாங்க, யூசுஃபை என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கான்னாங்க. யூசுஃபை ஆடி போயிட்டாங்க, அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் பழி வாங்கினா வாங்கியிருக்கலாம். என்ன பண்ணீங்க, நம்மள தானே செய்வோம், என்ன பண்ணீங்கடா உங்களை இப்போ என்ன பண்ணுற பாருங்கன்னு நம்ம சொல்லுவோம். சொன்னாங்கல்லாம் தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்கள் மீது இன்று நான் எந்த குற்றமும் பிடிக்க மாட்டேன், உங்கள் அனைவர்களையும் மன்னித்து விட்டேன்னு சகோதரர்கள் அப்படியே அரவணைச்சாங்க பாருங்க. இந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் போய் அத்தாவை கூட்டுவாங்க, இப்போ நீங்கள் போய் யாரை கூட்டுவாங்க, அத்தா கூட்டுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய சட்டையை கலட்டி கையில் கொடுத்து இந்த சட்டையை கொண்டு போய் கொடுங்க. யூசுஃப் என்ன செய்கிறாரு, இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. இந்த சட்டை யாரை நோக்கி போகுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி போகுது. இன்னும் சட்டை போய் சேரலை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன்ட்டாங்க. யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன். கணியத்துக்குரியவர்களை, நான் சொல்ல வருவது, எந்த சட்டை மரண செய்தியை கொண்டு வந்ததோ அதே சட்டை இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்ற சுப செய்தியை கொண்டு வந்தது. இப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் கூட சில இடங்களில் பார்க்கலாம், இதனால தான் எனக்கு பிரச்சனை, இந்த மனைவியை முடிச்சதுல தான் எனக்கு பிரச்சனை, இந்த குழந்தையை பெற்றெடுத்துல தான் எனக்கு பிரச்சனை, இப்படிலாம் நினைப்போம். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுல தான் பிரச்சனை அப்படின்லாம் நினைப்போம். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை மாற்றுவான். எந்த சட்டை மரண செய்தியை கொண்டு வந்துச்சோ அதே சட்டை நிரபராதி என்பதையும் காட்டியது. அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சட்டை தான் இன்னும் மரணிக்கவில்லை என்ற சுப செய்தியும் கொண்டு வந்தது. எனவே நாம் எதை ஆபத்து, நமக்கு நஷ்டம், முசீபத்து நினைப்போமோ, இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் தஆலா எப்படி மாற்ற சக்தி படைத்தவன், நமக்கு சுப செய்தியாக மாற்றுவதற்கும் அல்லாஹ் தஆலா சக்தி படைத்தவன் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ளலாம். இதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு படிப்பினை என்ன, குறிப்பாக முஸ்லீம் சமுதாயம் இதை உணரணும். என்ன அப்படின்னா, சேமிப்பு எவ்வளோ முக்கியம். இன்னைக்கு சேமிக்கணும்னா என்ன சொல்லிடுவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. இன்னைக்கு என்னவோ அதை பார்த்துட்டு போயிடணும், நாளைக்கெல்லாம் தவக்குல் இல்லை அப்படின்வாங்க. என்ன சொல்லிடுவாங்க, தவக்குலுக்கு மாற்றம், நாளைக்குன்னு எடுத்து வச்சா அது என்ன அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, 7 ஆண்டு பஞ்ச ஆண்டு வரும், அதில் சேஃப்டி பண்ணி என்ன செய்யணும், இந்த 7 ஆண்டு பசுமையாக இருக்கக்கூடிய வளமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய கதிர்கள் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் என்ன செய்யணும், அதை ஒப்படம் அடிப்பதுன்னு சொல்லுவாங்க. அதை அடித்து நெல்லை எடுத்து அதை மட்டும் அந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீத உள்ள நெற்கதிர்களை கதிரிலேயே விட்டு வைக்க வேண்டும். அந்த செடியோடு அப்படியே வைக்கணும். நெல்லை என்ன செய்யக்கூடாது, நெல்லை கூட தனியாக எடுக்கக்கூடாது, அந்த கதிரிலேயே அப்படியே வச்சா என்ன செய்யாது, அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். அதை நாம் அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டுக்கு என்ன செய்யலாம், தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் என்று அவர்கள் வளமாக இருக்கும் பொழுது சேமித்து வைத்தது பஞ்சமான ஆண்டு காலத்தில் பயன்பட்டது. இப்போ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நாம் வளமாக இருக்கும் பொழுது, நாம் நல்லா சம்பாதிக்கும் போது, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது, ரசூலா சொன்னாங்களா இல்லையா, ஆரோக்கியம் இருக்கும்போது அதை பயன்படுத்துங்கள். எது வருவதற்கு முன்பாக, பலகீனம் நோய்வாய் வருவதற்கு முன்பாக. வாலிபத்தை பயன்படுத்துங்கள், வயோதிகம் வருவதற்கு முன்பாக. அப்போ நாம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம், வளமாக இருக்கும், நல்ல வியாபாரம் நடக்குது, இப்போ என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் எந்த அளவுக்கு பலகீனம் தெரியுங்களா, லாக்டவுன் வந்துச்சா இல்லையா, 1 மாதத்துக்கு காசு இல்லைங்க. அந்த மாதம் வாங்கின சம்பளம் அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த மாதத்துக்கு என்ன செய்யறதுன்னு பிச்சுக்கிட்டாங்க. மனைவி நகையை விற்று சாப்பிட்டவங்க எத்தனை பேர், நம்மளால் என்ன செய்ய முடியல. லாக்டவுன் எத்தனை நாள் இருந்திருக்கும், யாரத்தால் ஒரு வருஷம் இருந்திருக்குமா, அந்த 1 வருஷம் நம்ம பட்டப்பாடு திண்டாட்டம். அப்போ சேமிப்பு என்பதே கிடையாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு 1 ஆண்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாங்கன்னு புகாரியில் வருது. எவ்வளோ, 1 வருஷத்துக்கு எவ்வளோ செலவோ அவளை என்ன செஞ்சாங்க, ஒரே ட்ரிப் தந்துருக்குறாங்க.
இன்னைக்கு நாம் வாங்குற சம்பளம் 10 நாளைக்கு பத்த மாட்டேங்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னா கொடுக்க முடியுமா? ஒரு மாதத்துக்கு கொடுக்க முடியலன்னு திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது காரணம் என்ன அப்படின்னா சேமிப்பு என்பது இல்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் சேமிப்பு எந்த அளவிற்கு முக்கியம் என்ற மிகப்பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக எதை சேமிப்பது, எதை சேமிப்பது? அரிசியாக வாங்கி வச்சிடலாமா? என்ன சொல்ல மாட்டீங்க? கெட்டு போயிடும், புழு வந்துடும். காசு பணமாக சேர்த்து வச்சிடலாமா? சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. திடீர்னு மாத்திருவான், செல்லா தின்றுவான். தங்கமா வாங்கி வச்சிடலாமா? தூக்கிட்டு போனாலும் போயிடுவான். இடம் நிலம் யாராலையும் தூக்க முடியாது. என்ன செய்யணும்? இடம் வாங்கணும். இன்னைக்கு முஸ்லீம்கள் லோல் படுறாங்க, வாடகை வீடு கொடுக்க மாட்டாங்க, என்னென்னமோ டூலெட்னு போட்டிருப்பான், மாசக்கணக்கில் தொங்கும். முஸ்லீம் போய் கேட்டால் வேற ஆள் வந்துட்டாங்கன்றான். கணியத்திற்குரியவர்களே, காரணம் என்ன? இடம் இல்லை. ஹதீஸில் வருது, இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு சொந்த இடம் இருக்கணும். சொந்த இடம் இருந்தால் அதை விற்காதீங்க. அதை விற்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுலேருந்து தான் ஹதீஸ் தொடங்குது. சொந்த இடம், நிலம், வீடு இதை நீங்கள் விற்றால் அந்த பணத்தில் உடனடியாக அதே நிகருக்கு இன்னொரு இடத்தையோ வீட்டையோ வாங்கி விடுங்கள் உடனடியாக. இல்லை என்றால் அந்த பணத்தில் இருக்கின்ற பரக்கத் சென்றுவிடும். நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அண்ணன் தம்பி சண்டை போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? பெரிய பெரிய சொத்தை அவசரப்பட்டு விற்றவங்களாம் இருக்கிறாங்க. என்னத்தை கண்டாங்க? அடுத்து ஒரு இடமும் வாங்கல, ஒன்றும் இல்லை, உண்டு திண்ணி எல்லாம் காலி பண்ணியாச்சு. அத்தா வச்சுட்டு போனது எல்லாம் காலி. எனவே இடம் இருந்தால் என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது. அப்படி விற்றால் என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு 1 கோடிக்கு விற்றீங்க ஒரு இடத்த, அடுத்து ஒரு இடம் வாங்கிடணும் உடனே. அந்த இடம் எவ்வளோக்கு இருக்கணும்? 50 லட்சத்துக்கு. மீதி 50 லட்சத்தை வச்சுக்கிற வேண்டியது இல்லை. அதற்கு நிகரான இன்னொரு அசையா பொருளை வாங்க வேண்டும், இடத்தை வாங்க வேண்டும். இதுதான் சேமிப்பு. அப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயம் இங்கேருந்து படிப்பினை எடுக்கணும். சேமிப்பு என்பது வேண்டும். நான் சேமிப்பில் ரொம்ப முக்கியமான சேமிப்பு தான் இடம்னு சொல்லியிருக்கேன். காசு, பணம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் என்ன செய்யணும்? சேமிக்க வேண்டும். வருங்காலத்தை எண்ணி இதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கணியத்துக்குரியவர்களே, இன்னொரு மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னா பர்தா பேணுவது. நீங்கள் என்ன தான் நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஜுலைஹா என்ற பெண்மணி இந்த சபலம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தது தான். நினைச்சிங்களா? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கி கொண்டு வந்து அந்த மிஸ்ர் நாட்டு மன்னர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நாம் இவரை குழந்தையாக வளர்க்கலாம் அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்றாங்கன்னா அந்த மனைவிக்கு என்ன வயசு இருக்கும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க? குறைஞ்சது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3 வயசு, 4 வயசு, இல்லை 5, 10 வயசுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 10 வயசு பிள்ளைய பார்த்து மனைவியிட்ட சொல்றாரு, இந்த பிள்ளையை நாம் என்ன செய்யலாம்? குழந்தையா வளர்க்கலாம்னா ஜுலைஹா அவர்களுக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? குறைஞ்ச ஒரு 20 வயசு, 25 வயசு இருந்திருக்கும்ல. சொல்றேன், ஒரு மதிப்பா குழந்தையா ஆக்கலாம்னா ஒரு தாயுடைய அந்தஸ்துல வயசு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனாக இருக்கின்ற வயது, ஆனால் சபலம் ஏற்படுகிறது. அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம விளங்கணும், இதற்கு வயதில்லை, இதற்கு கண் இல்லை, அவர் என்ன வயசு, நான் என்ன வயசு, நான் வளர்த்த புள்ளாச்ச அப்படின்லாம் கிடையாது. பர்தாவை பேணுவது மிக முக்கியம். இல்லைன்னு சொன்னால், அதாவது ஒவ்வொருத்தரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். பால்காரனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். நியூஸ் பேப்பர் போட வரவன் அவன் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். கார் டிரைவர் அவரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுமே தவிர எல்லாரும் என்ன செய்வாங்க? என் மனைவி என் பிள்ளைங்க இருக்க இடத்துக்கு வருவாங்க, போவாங்க, சகஜமாக இருப்பாங்க என்பது கிடையாது. அண்ணன் மாறி பழகுதல், அக்கா மாறி பேசுறது, தங்கச்சி மாறி, என் புள்ள மாறிலாம் கிடையாது. இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் தான்? வளர்ப்பும் மகன் தான், ஆனால் கிடையாது. அதற்கு அந்த பார்வைலாம் கிடையாது. உலகத்தில் சொல்லுவாங்க அக்கா மாறி, அண்ணன் தம்பி மாறி, அதெல்லாம் பொய், பச்சை பொய். நம்பக்கூடாது, நம்பக்கூடாது. ஆட்டோ டிரைவர் பிள்ளையை அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆட்டோ டிரைவரும் ஓடி போயிரு, வீட்டுக்கு பால் போட வந்தவனோட ஓடி போயிருது. என்ன
கண்ணியத்திற்குரியவர்கள், எனவே இது விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி பல படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து யூசுஃபிலே நமக்கு வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கனவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனவு ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, யார்ட்டையும் சொல்லாதேன்றாங்க. யார்கிட்டையும் சொல்லாத. அதில் நமக்கு படிப்பினை என்ன, கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன். ஒரு கனவை சொன்னாலே நம்ம மேலே பொறாமப்படுவாங்க அப்படின்னா, நம்முடைய செயல்பாட்டை சொன்னால் இன்னும் எவ்வளோ பொறாமை வரும். அதனால் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், மறைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு, அதிலும் குறிப்பாக யார்கிட்ட சொன்னால் கொஞ்சம் எரிச்சல் படுவாங்க, பொறாமப்படுவாங்க அப்படின்னு நமக்கு பயம் இருக்கும், என்ன செய்யக்கூடாது, அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஹதீஸ்லேயும் வருது, அதாவது நம்ம தமிழில் கூட ஒரு பழமொழி உண்டு, மண்ணை தின்னாலும் என்ன செய்யணும், மறைச்சி தின்னணும்னு வரும். ஹதீஸில் இருக்கு, இஸ்தஈனு அலா கலாஇல் ஹவாயிஜி பிகித்மானிஹா, நீங்கள் உங்களுடைய தேவைகளை மறைத்து நிறைவேற்றி கொள்வதின் மீது உதவி தேடிக்கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய தேவைகள் அது நிறைவேறணுமா, என்ன செய்யுங்க, அதை நீங்கள் செய்கிறத மறைங்க. வீடு கட்டுறீங்க, என்ன செய்யணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன செய்யறதில்ல, வீடு கட்டு, எவனாவது ஏதாவது போட்டு கொடுப்பான், அவர் இடம் கட்டுறாரு அப்படி யார்ட்டையாவது என்ன செய்வான், தாசில்தார்ட்ட போய் ஏதாவது சொல்லி விடுவான். இது மாதிரி பள்ளிவாசல் கட்டுறீங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, மறைங்க. யார்கிட்ட சொன்னால் வேலை நடக்குமோ அந்த மாதிரி அதிகாரிகளை கூப்பிடுங்க. யாருக்கு தெரிஞ்சால் ஏதாவது என்ன செய்வான், அவன்கிட்ட சொல்லாதீங்க. அதாவது நீங்கள் மறைப்பதின் மூலம் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதின் மீது உதவி தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடையின் மீதும் பொறாமை கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள். எனவே தான் சொன்னாங்க, பார்த்த கனவு கூட என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத. கனவை வச்சே பொறாமை வரும்னா நம்முடைய உண்மையான செயல்பாடுகளை வச்சு நிச்சயமாக பொறாமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்ற காரணத்தினால் இது போன்ற பல்வேறு படிப்பினைகளை உள்ளடக்கியது தான் சூரத்து யூசுப். அல்லாஹு தஆலா இந்த படிப்பினைகளின்படி அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை, சுபிட்சமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி கீழிருந்து மேலாக உயர்த்தினானோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா உயர்த்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.